தமிழகத்தில் டாடா மோட்டார்ஸ் 9,000 கோடி ரூபாய் முதலீட்டில் புதிய தொழிற்சாலையை அமைக்கிறது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் டாடா மோட்டார்ஸ் 9,000 கோடி ரூபாய் முதலீட்டில் புதிய நிறுவனத்தை அமைக்கிறது. தமிழகத்தில் டாடா மோட்டார்ஸ் தொழிற்சாலை அமைப்பதற்கான ஒப்பந்தமானது தற்போது கையெழுத்தாகியுள்ளது. டாடா மோட்டார்ஸ் 9,000 கோடி ரூபாய் முதலீட்டில் புதிய தொழிற்சாலையை தமிழகத்தில் அமைப்பதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்தாகியுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் டாடா மோட்டார்ஸ் மற்றும் தமிழகம் இடையே ஒப்பந்தமானது கையெழுத்தாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைகிறார். வணக்கம் பாரி கார்த்திக், விவரம். வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் 9,000 கோடி ரூபாயில் புதிய முதலீடானது செய்ய இருக்கிறது. அதிநவீன வாகன உற்பத்தி ஆலையை நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்தாகி இருக்குது. இதன் அடிப்படையிலே 5,000 நபர்களுக்கு புதிதாக வேலைவாய்ப்பு கொடுக்கும். ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் சார்பில் நடந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் பல்வேறு முதலீட்டு நிறுவனங்கள் முதலீடு செய்த நிலையில் புதிய நிறுவனங்களையும் கொண்டு வந்த அந்த அடிப்படையில் தற்போது இந்த புதிய ஒப்பந்தமானது கையெழுத்திட்டிருக்கிறது. குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் சார்பில் 9,000 கோடி ரூபாய்க்கு முதலீடானது செய்யப்பட்டிருக்கிறது. அதிநவீன வாகன உற்பத்தி ஆலையை நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்தாகி இருக்கிறது. இதன் மூலம் 5,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பானது கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 5,000 மேற்பட்டோருக்கு புதிய வேலைவாய்ப்பு உருவாகிறது. ஏற்கனவே நடந்து முடிந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு உருவாகும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்த நிலையில் தற்போது இந்த வேலைவாய்ப்பை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல 2 மாத இடைவெளியில் 2 மிகப்பெரிய உற்பத்தி தொழில் முதலீடு தமிழகத்தில் இதுவே முதன்முறை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2 மாத இடைவெளியிலே தமிழகத்தில் நடந்த மிகப்பெரிய உற்பத்தி முதலீடு இதுவாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. அதன் அடிப்படையிலே தமிழக அரசினுடைய ஏற்கனவே அறிவித்தபடி வாகன உற்பத்தி ஆலையை நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமானது தற்போது கையெழுத்தாகி இருக்கிறது. மேலும் தமிழக அரசு அறிவித்தபடி ஏற்கனவே புதிய நிறுவனங்களானது அமைக்கப்பட்டு அதன் மூலியமாக பல்வேறு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும் என்று தமிழக அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்திட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது கடந்த 2 மாதங்களில் 2 மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு தற்போதுதான் முதல் முறையாக கையெழுத்தாகியிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.